வணக்கம். இன்னைக்கு சாதனை பெண்கள் வரலாறுல யாரை பற்றி பார்க்கணும்னா ஜெசிகா வாட்சன் அவங்க கதையை பார்க்குறோம். ஓகேவா? ஜெசிகா வாட்சன் தனது 16 வயதில் உதவியின்றி தனியாக உலகை சுற்றி வந்த இளைய ஆஸ்திரேலியா மாலுமி ஆவார். அவர் அக்டோபர் 2009 முதல் மே 2010 வரை தனது 34 அடி படகான எல்எஸ் பிங்க் லேடி மூலம் 210 நாட்கள் கடலில் தனியாக பயணம் செய்து வெற்றிகரமாக சிட்னி துறைமுகத்தை அடைந்தார். 2011ஆம் ஆண்டு இளைய சாதனையாளர் விருதும் 2012இல் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா பதக்கமும் அவருக்கு வழங்கப்பட்டது. தற்போது ஒரு மேலாண்மை ஆலோசகராகவும் டெக்கி என்ற கடல் சார்ந்த நிறுவனத்தில் கூட்டாளியாகவும் பணியாற்றி வருகிறார். 2013 ட்ரூ ஸ்பிரிட் என்ற திரைப்படமாக இவரது வாழ்க்கை வரலாறு வெளியிடப்பட்டது. மேலும் இவர் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டத்தில் இளைஞர் பிரதிநிதியாகவும் பணியாற்றி வருகிறார். சரி, இவங்களை பற்றி இப்போ பார்க்கலாமா? ஜெசிகா வாட்சன் அவங்க கதையை நம்ம பார்ப்போம். அப்போ அவங்க ஆஸ்திரேலியா இவங்க குடும்பமே ஒரு கடல் பக்கத்தில் தான் வாழ்ந்துருக்காங்க. கடல் இப்படி இருக்குன்னா அவங்க வீடு இப்படி. நம்ம இப்போ ஆறு இருக்குன்னா ஆறு பக்கத்தில் வீடு இருக்குமா? அப்போ அந்த ஆறை நல்லா ரசிப்போம் தெரியுமா நம்ம. அதே மாதிரி இவன் கடலை நல்லா ரசிப்பாங்க. அப்போ கடல் பக்கத்தில் அந்த காற்று அதெல்லாம் ரொம்ப இயற்கை அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்போ இவங்களுக்கு சின்ன வயசுலேயே இவளுக்கு உலகம் நம்ம படகு மூலியமாக சுற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. எல்லா பக்கமும் படகு மூலியமாக சொல்லணும் ஒரு ஆசை இருக்குது. அப்போ 12 வயசு வரைக்கும் இருக்கும்போது எல்லாரும் வீட்டில் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் பயிற்சி பண்ணணும், இதே மாதிரி ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு அவங்க அம்மா அப்பாட்ட காட்டுக்கு அவங்களாம் சிரிக்காங்களாம். இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிக்காங்க. அப்போ நீ சின்ன பொண்ணு தானே அப்படின்னு ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. இல்லைம்மா, நான் கன்ஃபார்மாக இதை பண்ணணும்னு நான் நினைக்கேன். உலகையே நான் படகு மூலியமாக சுற்றணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு. அப்போ குடும்பத்தில் உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உன்னோட ஆசைக்கு கொடுத்து நிற்கல, நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறான், 4 வருஷம் இதுக்கான படிப்பு படித்தா. 4 வருஷம்னா கடலுக்குள்ளே நீந்துறது, இந்த கடலுக்குள்ளே போனால் என்னென்னலாம் பண்ணணும் அந்த இதெல்லாம் படிக்கணும்னா நம்ம சாதாரணமாக உடனே எல்லாம் செஞ்சிட முடியாதுலாம். அப்போ 4 வருஷமாக படிக்காமல் இவள் கரெக்டாக 12 வயசுலேருந்து படிக்க ஆரம்பிச்சுக்கணும். 16 வயசு வரைக்கும் இதை பற்றியே படிச்சிருக்கான். கடலுக்குள்ளே போகிறது, கப்பல் ஓட்டுறது, பாய்மர கப்பல் இப்படி ஓட்டிருக்கா. இப்போ பண்ணிகிட்டே இருக்கும்போது இவளுக்கு முன்னகுட்டி உள்ளது நினச்சி பார்க்கலாம். முன்னகுட்டி உள்ளது நினச்சி பார்க்கும்போது இவள் சின்ன வயசாக இருக்கும்போது 12 வயசாக இருக்கும்போது அவங்க அக்கா ஏதோ ஒரு படகு சவாரி போட்டி நடக்காதுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ரொம்ப சின்ன பிள்ளை. ஆனால் எனக்கு பயமா இருக்கு, வரமாட்டேங்க. இல்லை, அவங்க அக்கா கூப்பிட்டு, இல்லை நீ எதுக்கு இப்படி பயப்படக்கூடாது, நம்மளால முடியும்னு நினச்சா எதுவும் முடியும், நீ வா அப்படின்னு சொல்லி அவளை சத்தம் போட்டு உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. அதான் அவளோட முதல் பயணம் அப்படின்னா அவங்க அக்கா மூலயமா போன முதல் பயணம். அதை நினச்சி பார்க்கா. அவள் இப்படி பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க அக்காவே நினச்சி பார்க்கா. நம்ம முதல்ல நம்மளை பயிற்சி பண்ணுறது நம்ம அக்கா தான் அப்படிங்கிறத அவன் நினச்சி பார்க்கா. அப்போ நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயில் மாதிரி பண்ணுவோமே, நம்ம இவ உலக சுத்த போகிறோம், முதல்ல ஒரு ட்ரெயில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் கப்பல் எடுத்துட்டு ஜாலியாக நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே இப்படி கப்பலுக்குள்ளேயே நல்லா பழுத்து எடுத்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இப்படி வண்டி ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கான். அப்போ இவருக்கு ஒரு குருநாதர் உண்டு. இவருக்கு கடலுக்குள்ளே என்னென்ன பண்ணணும் எல்லாம் பயிற்சி எடுப்பார்லாம். இவர் இவள் கடலுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணுறாலோ அதை ஒரு தனியாக வீட்டிலேருந்தே பார்க்குற மாதிரி மீடியாக்கெல்லாம் ரெடி பண்ணி அவர் வீட்டில் செட் பண்ணி வச்சுருப்பாரு. அப்படி வச்சுட்டு இருக்கும்போது இப்படி ஜாலியாக போயிட்டே இருக்கும்போது நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே அவங்க ஃபோன் பண்ணா, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, நல்லா ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது தூங்கிடுதா. கப்பல் போயிட்டே இருக்கும்போது தூங்கிடுதா. தூங்கின உடனே திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு வெளியில் போய் பார்த்தா பெரிய சரக்கு கப்பல் இவள் பாய்மர கப்பல் மேலே டக்குன்னு இடிச்சிட்டு எல்லாம் என்னன்னு இங்கிட்ட ஆடுது அங்கிட்ட ஆடுது, ஒன்று ஒன்றா தூக்கி போடுது, தண்ணி ஒரு பக்கம் வருது, என்ன பண்ணணும்னே தெரியவே இல்லை. உடனே அப்பவும் திரும்ப வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க குருநாதர்கிட்ட பேசுதா. இப்போ தண்ணிக்குள்ளே உள்ளே வர்ற மாதிரி இருக்குது, படகு ரொம்ப சேதம் வேண்டாம், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நாங்கள் எல்லோரும் இருக்கோம், நாங்கள் உனக்கு வேறு கப்பல் மூலயமா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அன்னைக்கு முயற்சியே ஃபெயிலியர் ஆகிட்டே மனசுக்குள்ளேயும் வருத்தம் இருக்குது. அப்புறம் எல்லாரும் வீட்டில் உள்ளவங்களும் வந்துட்டாங்க. வேற ஒரு படகு மூலயமா இவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே இதை வெளியில் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், பிற வெளியில் உள்ளவங்க பெருசு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் நினச்சிருக்காரு. அதுக்குள்ளேயுமே என்ன செஞ்சாங்க, பத்திரிகையாளர்களுக்கு தான் தெரியுமே, பத்திரிகையாளர்கள் பூரா உடனே வந்துட்டாங்க. உங்களை பேட்டி எடுக்கணும் அப்படிங்காங்க. அப்போ இவங்க அம்மா அப்பா, இவளுக்கு ஒரு அண்ணன் உண்டு, அக்கா உண்டு, தங்கச்சி குட்டி பிள்ளை உண்டு, எல்லாரும் வரிசையாக உட்கார வச்சு பத்திரிகையாளர் ஃபுல்லாக கேள்வி கேட்குறாங்க. ஃபுல்லாக டென்ஷன் வர மாதிரியே கேள்வி இருக்காங்க. ஏம்மா, நீ எதனால இப்படி போனேன், முதல்ல நீ போயிருக்கதே இப்படி தோல்வி ஆகிட்டு, உனக்கு தெரியும்ல சரக்கு கப்பல் வந்துச்சுன்னா ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும்னா அதையே நீ பண்ணலை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க மாட்டேன். அப்போ அவள் சொல்கிறா, நான் தூங்கிட்டேன் அதனால அதை கவனிக்கலை அப்படின்னு. இவ சொல்லலை,
அந்த குருநாதர் வந்து பதில் சொல்றாரு. அப்போ இன்னொரு பத்திரிகையாளர் சொல்றா, நாங்க அவட்ட தானே கேள்வி கேட்போம், நீங்க ஏன் பதில் சொல்றீங்க அப்படின்னு மூஞ்சில அடிச்சாலும் பேசுதான். அந்த அன்னைக்கு இந்த குருநாதர் கோவம் வந்துட்டு, நாங்க வந்து உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி இல்லை, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ இவளுக்கு வந்து ரொம்ப மனசுக்குள்ள வந்து சரி நம்ம போன முயற்சியே தப்பாயிட்டேன், நம்ம கப்பலும் அம்பா போயிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க குடும்பத்தையே வந்து சுற்றி சுற்றி இந்த பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. கேள்வி கேட்டே இருக்கும்போது இவங்க அப்பா இருக்காருல, இவங்க அப்பாட்ட வந்து ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கான், இப்படி உங்க பொண்ணு வந்து இப்படி போயிருக்காங்கல்ல, போய் இப்படி ஆக்சிடென்ட் ஆயிட்டு அந்த படகு அப்படிங்க சத்தம் போடலையா அப்படின்னு கேட்டுருக்கான். அப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காங்க, சின்ன பிள்ளைங்க தானே, இப்போ வண்டியிலேருந்து கீழே விழுதாங்க, விழுந்தோடனே ரெண்டாவது வண்டி ஓட்டி பார்க்கலையா, அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் என் பொண்ணு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை என்ன சொன்னாங்கன்னா, டிவிக்காரங்க பிரிச்சு என்ன பண்றாங்க, இவங்க அப்பாவே இந்த பொண்ணுக்கு எதிராக பேசுறான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரப்பி விட்டாங்க. நியூஸ் பரப்பி விட்டு செய்தியில் திரும்பியும் வருது. செய்தியில் வரும்போது அவள் அப்பா போட்டா வந்து அவள் பொண்ணுக்கு எதிராக பேசுகிற மாதிரி அப்படி பண்ணிட்டாங்க. அப்போ வந்து எல்லாரும் அவங்க அம்மா எல்லாருமே அவங்க அப்பா மேலே கோவப்படுதாங்க. நீங்களே நம்ம பொண்ணை பற்றி இப்படி பேசலாம்னா, நான் இல்லை நான் அப்படி பேசலை, நான் அவங்க என் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க, நான் சாதாரண இதைத்தான் சொன்னேன், அவங்க இப்படி போட்டாங்க அப்படின்னா அவளுக்கு அப்பவும் கஷ்டமா இருக்கு. ஐயோ நம்ம முத ஒரு முயற்சி பண்ணுறோம், நம்ம அப்பாவே நம்ம இப்படி சொல்லிட்டாங்க உடனே அப்போ அவள் அக்கா தான் அப்பவும் சப்போர்ட் பண்ணுதா. அப்பா உன்னை அப்படி சொல்லவே இல்லை, அந்த பத்திரிகைக்காரங்க தான் இப்படி பண்ணியிருக்காங்க, அப்பா உன் மேலே நம்பிக்கை இருக்க போய் தானே இப்படி சொல்லியிருக்கா, நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லுதா, நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லுதா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவள் திரும்பி இந்த பயணம் போகணுமே அந்த கப்பலில் தான் போகணுங்க. அந்த கப்பல் பாட்டாக போயிட்டு அப்போ வந்து குருநாதர் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு. வந்து 2 வாரத்தில் நான் என் பையனோட பயணத்தை முடிக்கணும், என்னோட கப்பல் எனக்கு வேணும் அப்படின்னு, வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் அவளை கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போனோடனே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இவளோட கப்பலை நிறைய பேர் சேர்ந்து ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ டிவியில எல்லாம் இவ பேசுறதை கேட்டுக்கிட்டு நிறைய பணக்காரங்களாம் இருக்கும்ல, அவங்க வந்து உதவி பண்ணாங்க அந்த கப்பலை சரி பண்றதுக்காண்டி எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. அப்போ இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ இவங்க குடும்பம்லாம் என்ன பண்றாங்க, அந்த கப்பலை வந்து ரிப்பேர் பார்க்காங்களா, அவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்குறது, சாப்பாடு போடுறது, ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்தாங்க. அப்போ என்ன செய்யறாங்க, கப்பல் சூப்பராக ரெடியாகி அவள் கிளம்பணும். அப்போ கிளம்பும்போது திரும்பியும் அவங்க அக்காட்ட தான் பேசுதான். அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க பற்றியா. அவங்க அக்கா வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ தைரியமாக போயிட்டு வா, உனக்கு நான் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கேன், நீ அங்கே என்னெல்லாம் பண்ணுறியோ அதை ஃபுல்லாக வந்து நீ மீடியாவுக்கு போட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறா. நீ எல்லாரும் வழி அனுப்பி விடுதாங்க. அப்போ பத்திரிகையாளர்கள்லாம் சும்மா ஒரு வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்பிக்கையில் இல்லையவட்ட சும்மா அதை படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க, கொஞ்சம் பேர் மட்டும் போகிறாங்க. அப்புறம் வந்து அவள் குட்டி தங்கச்சி இருக்காள், வந்து ஒரு பொம்மை கொடுத்தான், நீ வந்து தனியாகவே இருப்பல, அந்த பொம்மையை வந்து நீ வச்சுக்கோக்கா அப்படின்னு கொடுத்தோன்னு எல்லாரும் கட்டி பிடிச்சி அவளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து வழி அனுப்புகிறாங்க. அவளும் நல்லா ஜாலியாக பயணம் போயிட்டே இருக்கு. 33வது நாளில் வந்து ஒரு தேசத்தில் போய் அவ்வளோ சொன்னல, ஒரு தேசத்தில் போயிட்டா. தேசத்தில் போனால் அந்த சந்தோஷத்தில் கடலில் அப்படியே குளிச்சு அதையும் வீடியோ எடுத்து தண்ணியை கோரி அப்படி குளிக்கிற மாதிரி, அதெல்லாம் பெரிய ஆளே பண்ண முடியாத ஒரு சாதனையாம். பூமத்திய ரேகை அங்கே போய் 33வது நாளே அங்கே போயிட்டா. அப்போ வந்து வீட்லேயும் கொண்டாடுறாங்க, நம்ம பொண்ணு வந்து 33 நாளே இதை பண்ணிட்டாலே, அங்கே வீட்லேயும் ஒரே ஜாலியாக எல்லாம் கொண்டாடி டான்ஸ் ஆட அப்படி இப்படி இருக்காங்க. ஏன்னா இங்கேயும் அங்கேயும் என்ன நடக்கு இப்படி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் வந்து இடையில வந்து கிறிஸ்மஸ் வேற வருது. கிறிஸ்மஸ் வருதுன்னா இவ தனியாக இருக்கா, அவங்க குடும்பம் அங்கே தனியாக இருக்காங்க. அப்போ வந்து வீட்டில் வந்து கேக் வெட்டுறாங்க. அப்போ குருநாதர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வீட்லேயே செட்டில் ஆகிட்டாரு. அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டாண்டி இவங்க குடும்பத்தில் ஒருத்தங்களாவே ஆகிட்டாரு. அவங்கெல்லாம் வீட்டில் கிறிஸ்மஸ் பண்ணுறாங்க, இவன் மட்டும் தனியாக ஒரு கேக் வச்சு அதை கட் பண்ணிட்டு அப்படியே இருக்கா. அப்போ வந்து தனிமையாக இருக்காதுன்னு நினைக்காதம்மா, நாங்கள் இருக்கோம், நீ கவலைப்படாத வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, நீ ஒன்றும் வருத்தப்படாத இப்படி இது அப்படின்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. பயணம் நல்லா ஜாலியாக போயிட்டே இருக்கும்போது ஜன்னல் வழியாக அப்படி திறக்கா பெரிய அலை மாதிரி வருது. பெரிய அலையாக மஞ்சள் கலரில் மேகமே மூண்டுக்கிட்டு பெருசாக வருது. அப்போ இவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அப்போ வந்து திரும்பியும் வீட்டுக்கு தான் ஃபோன் அடிச்சுட்டு இப்படி பெரிய அலை மாதிரி வருது, நான் என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னா, புயல் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து அவர் குருநாதர் வந்து ஃபோனில் சொல்கிறாரு, வந்து ஒரு நங்கூரம் மாதிரி இருக்கும், அந்த நங்கூரத்தை இது பண்ணி போட்டான்னா அதுலேருந்து பண்ணிடலாம், தப்பிச்சு வந்துடலாம். அவர் முதல்ல கொடுத்து விட்டுருப்பாரு. அவள் என்ன பண்ணுறா, அந்த பாய் மரம் அது பிஞ்சிட்டுனா அது உள்ளே போயிடும். அதனால என்ன பண்ணுறா, ஒடி போய் அதை இழுத்து பிடிச்சி கெட்டுதா. அதுக்கப்புறம் வந்து இங்கிட்டு இப்படி என்ன பண்ணுது, இப்படி தாண்டினோடனே இவளை தூக்கி கடலுக்குள்ளே போட்டுட்டு தண்ணி. அந்த இவளுக்கு வந்து கடலுக்குள்ளே விழுந்தா நீச்சல் அடிக்கிறவும் அவளுக்கு அந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அப்புறம் என்னத்தையோ பிடிச்சி நீந்தி ஒரு பிளாஸ்டிக் கயிறு மாதிரி எடுத்து அப்படி பிடிச்சி ஏறி திரும்ப உள்ளே வந்துட்டா. உள்ளே ஜம்ப் பண்ணி வந்துட்டா. ஜம்ப் பண்ணி வந்து இவன் மெத்தையில் இங்கிட்டு தூக்கி போடுது, அங்கிட்டு தூக்கி போடுது, அந்த கடலை எல்லாத்தையும் இழுத்து கெட்டிட்டு இவ்வளோத்துக்கும் என்னென்னா கரண்டும் இருட்டில் ஒன்றுமே தெரியாது. இருட்டுக்குள்ளே வந்து என்னெல்லாம் பண்ண முடியும், அங்கோடி போய் இதை சரி பண்ணி தண்ணியை சரி பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு
அந்த நாட்டை அடையிறதுக்கு கரெக்டாக ஒரு 10-15 நாள் தான் இருக்குது. அப்போ நான் வந்து ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையாக அவள் இருக்கா. நம்பிக்கையாக இருந்துட்டு பயணம் போயிட்டே இருக்கு. திரும்ப என்னன்னா பெரிய சூறாவளி காற்றும் புயலுமா திரும்ப வருது. திரும்ப வந்து இந்த பத்திரிக்கைக்காரங்களாம் என்னென்னா இவளுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு சின்ன பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்பிக்கையாக இது பண்ணுறாளேன்னு பத்திரிக்கை பூரா இவளுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு புயல் வருது, இவங்க வந்து இதில் மீண்டு வருவாங்களா, வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அப்போ அவர் குருநாதர் சொல்றாரு, இல்லை இது ரொம்ப ரிஸ்க்கு, உயிர் பிழைக்கவே முடியாது, வீட்டுக்கு வர சொல்லிடுங்க அப்படின்னு. அவங்க அம்மாவும் ஃபோன் பண்ணுதா. அம்மா ஃபோன் பண்ணி நீதாம்மா எங்களுக்கு முக்கியம், என்ன வந்துடு, வேண்டாம் இனிமே திரும்ப போயிடலாம் அப்படின்னு. இல்லைம்மா என்னோட கனவு இதுதான், லட்சியம் தான் அப்படிங்களா. இப்போ உயிர் தான் எங்களுக்கு முக்கியம், நீ வீட்டுக்கு வந்துடு, என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கா. அப்போ அப்பாட்ட ஃபோன் கொடுங்க அப்படின்னு. அப்பா பேசுறாரு. அப்பா பேசுறோட, நீ இவ்வளோ நாளும் கடல்லே இருந்துக்க, எனக்கு கடலை பற்றி ஒன்றும் தெரியாது, உனக்கு வந்து கடலில் உள்ள எல்லா ஆயுமே நீ படிச்சிருக்க, உன் மனசுக்கு எதுவும் சரிப்படுத்தோமா அதை நீ செய், உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணி இவளுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது. அப்பாவை பண்ணோன்னா ஒரு எனர்ஜியாக இருக்குது. அப்புறம் திரும்ப அக்காட்ட பேசுகிறா. அக்கா என்ன பண்ணுறா, நீ வந்து வெப்சைட்டில் போட்டல அங்கே அவங்களோட கமெண்ட்லாம் நீ படித்தோன்னு, இல்லை எனக்கு நான் படிக்கவே இல்லை, நீ எடுத்து பாரு அப்படிங்க. அப்போ அந்த கமெண்ட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் எல்லோரும் வந்து உன்னோட திறமையை நாங்கள் பாராட்டுறோம், நீ சின்ன வயசுலேயே வந்து இது பண்ணணுங்கிற ஒரு இதில் இருக்க, அதனால் உன்னோட திறமையை பாராட்டுறோம், நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசணும்னு இவளுக்கு ஆயிடுச்சு. இவ்வளோ பேர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, நம்மளாம் வந்து நினைச்சு என்ன நடக்கும். நம்ம வந்து இந்த நங்கூரத்தை இனிமேல் யூஸ் பண்ணலைன்ட்டா. போன புயலுக்கு வந்து நங்கூரத்தை வச்சு அதை பழச்சி வந்துட்டாலே, இப்போ நங்கூரத்தை யூஸ் பண்ணலை, அந்த புயல்லே போய் அதிலே போய் நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ என்னதான் நடந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. புயல் வருது, அதே கனெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், காற்றுல தானே அந்த கப்பல் போகும். காற்று இல்லாமல் 3 நாள் அப்படி ஒரே இடத்துல இருக்குது. ஒரே இடத்துல இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரே இடத்துல இருக்குது, ஒரே இருட்டாக இருக்குது, தனிமையாக இருக்குது. அப்புறம் வந்து காற்று இருந்தால் தான் நான் அசைஞ்சு போவோம். அப்பவும் திரும்ப அம்மாட்ட ஃபோன் பண்ணி, அம்மா ஒரே இடத்துல இருக்கேன், நான் அசையவே மாட்டேங்குது அப்படின்னோடனே, நீ வந்து வானத்தை பார்த்து பாட்டு படிமா அப்படிங்காங்க இருக்குது. இவன் சத்தமாக வானத்தை பார்த்துட்டு இப்படி சத்தமாக ஒரு தைரியம் வர வச்சுக்கிறதுக்கு பாட்டு பாடுற. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை 16 வயசு பிள்ளை இருட்டுக்குள்ள ஒரு அசைவே இல்லை, படகுல வந்து அசைவே இல்லை, ஒரே இடத்துல இருக்கு, காற்று அடிச்சாதான் போகும். அப்புறம் சத்தமாக பாடுதா. இவளே பாடணுன்னு அப்புறம் இந்த வானத்துல இருந்து இந்த நட்சத்திரம் இந்த மீன்லாம் வந்து அப்படியே படகுல படமா இருந்தோடனே அதுக்குள்ளே ஏதோ ஒரு மனசுக்குள்ளே வரல, இவளே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டுதா. இதெல்லாம் மீறி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த புயலை வந்து கடக்கணும்னா இருக்கும். அப்போ அது பெருசாக வருது, ராஜஸ்தனமாக வருது. வந்தவுடனே இந்த கப்பலில் லைட்டாக விரிசல் விழுது. விரிசல் விழும்போது தண்ணி அப்படியே உள்ளே போகுது. தண்ணி உள்ளே போனோடனே என்ன பண்ணுது, கப்பல் அப்படியே தலைகீழ கவுக்கு. அவள் காற்றுல போகிறது தானே, இப்படி தலைகீழ கவுத்து இப்படி 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 போகுது. அவள் சாப்பிட்டுப்பா பாருங்க, சாப்பாடு அதுக்கப்புறம் வாமிட் வருது. வாமிட் வந்து மேலே இருந்து எனக்கு ஒரு இரும்பு மாதிரி தலையை டம்மு டம்முன்னு விழுது. இவன் என்ன பண்ணுதா, அந்த பெல்ட்டை கெட்டுதா, அங்கோடி ஓடி போய் இன்னொரு இதை கெட்டுதா, அந்த சின்னதாக ஒன்றை வச்சு அந்த கப்பலில் இருக்கலாம் ஓட்ட அதை போய் எதை பண்ண முடியும். ஒருத்தி தான் இருக்கா, எல்லாத்தையும் சரி பண்ணாதான் உயிரோடே இருக்க முடியும். அப்போ வந்து எவ்வளோ ரிஸ்க்காக பண்ணியிருக்கா பாருங்க. ஓடி ஓடவும் அங்கோடி ஓடவும் கடைசி வந்து என்ன பண்ணுது, கப்பல் தாண்டி இந்த நெட் கனெக்ஷன் அவ்வளவும் தீர்ந்து போச்சு. அப்போ இங்கேருந்து தகவல் போகுது வீட்டுக்கு, இல்லைம்மா அவங்க பொண்ணு போன கப்பல் வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டு அவங்க இருக்காங்களா என்னன்னு தெரியலங்க. வீட்டில் எல்லாரும் ஒரே ஓன்னு அழுதாங்க. எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு இல்லை அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எல்லாரும் அழுதாங்க. திரும்ப வந்து மெல்ல 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 அந்த கப்பல் மேலே வருது. ஃபுல்லாக ஓட்டப்பட மேலே வந்து அவள் தோணி அப்படியே ஓட ஆரம்பிக்கி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஃபோன் அடிக்க, அம்மா நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ண. வீட்டில் எல்லாரும் ஒரே சந்தோஷம். எல்லாரும் வராங்க. அவள் இறங்குற இடத்துக்கு வந்து பார்க்கறதுக்காண்டி மொத்தம் வந்து 80,000 பேர் வராங்க. அவள் போகும்போது எத்தனை பேர் எகழ்ச்சியாக பேசினாங்க. இப்போ மொத்த நாடுமே அவளை வரவேற்கிறதுக்காண்டி 80,000 பேர். இப்போ பிங்க் கலர் கப்பலில் தான் போனோம். அதே மாதிரி படகுல வரவேற்க நிறைய பிங்க் கலர் படகாக போனிச்சான். அப்புறம் வந்து அந்த அதிகாரிகள் எல்லாம் சல்யூட் அடிச்சாங்க. இவளுக்கு சல்யூட்லாம் எவ்வளோ பெரிய சின்ன பிள்ளை எவ்வளோ பெரிய சாதனை படிச்சிருங்க. அந்த அதிகாரிங்க பதக்கம் கொடுக்க பாராட்டு அப்படியே ஒடி வந்து அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சிட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. 210 நாட்கள் வந்து தனியாக வந்து ஒரு 16 வயசு பொண்ணு இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இவங்க இன்னும் மறையலை. இவங்களை பார்த்தா நம்ம எவ்வளோ எனர்ஜியாக எடுத்துக்கணும் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இவங்களை ஜெயிச்சிருக்கிறதுக்கு மெயின் காரணம் தன்னம்பிக்கை. தன்னோட நன்னால இருந்தாலும் முடியும் அப்படிங்கிற தானே ஜெயிக்க முடியுது. தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். இருட்டுக்குள்ளே நம்மளே இப்போ ஒரு ரூமுக்குள்ளே இருந்தால் ஐயோ ஒரு ரூமில் இருட்டில் இருக்கமே அப்படின்னு நினைக்கும். ஒரு கப்பலில் எவ்வளோ தூரம் இருந்து முயற்சி பண்ணி 16 வயசில் இந்த ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வணக்கம்.